லைக் பார்க்கக்கூடிய பார்வையும் நம்மளுடைய 12ஆம் வீட்டுக்கு கொடுத்துட்ருக்காரு. 12ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை வேற. நிறைய பேருக்கு அயல் நாடு போவதற்கான வாய்ப்புகள் வரும். நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்களோன்ற மாதிரி தோண வைப்பார். உங்களுக்கு பயங்கரமான பணவரவை கொடுப்பார். அது வேற விஷயம். எங்கே மேடம் 50 லட்சத்துக்கு வீடு கட்ட முடியும், நீங்கள் 5 கோடி போகிறீங்க அப்படின்ட்டு வந்துருச்சு, என்ன பண்ணுறது, சரி கட்டட்டும். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக மாத பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது இந்த ஜனவரி 1. அதுக்குள்ளேயும் இந்த ஒரு மாதம் முடிஞ்சு அதுக்குள்ளேயும் பிப்ரவரி மாதம் இனிதே மலர தொடங்கி விட்டது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன மேடம் முழுங்கி பேசுகிறீங்கன்னா வேறு வழி இல்லை, இந்த தடவை கொஞ்சம் முழுங்கி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. கடவுள்களே, என் தப்பே கிடையாது, எல்லாம் ராகுவோட தப்பு. அதனால் தயவு செஞ்சு யாரு கீழே கமெண்ட்டில் என்ன கழுவி ஊற்றாதீங்க. நான் ராகுவோட நம்பர் தரேன், அவரை போய் கழுவி ஊற்றுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை ஓகோ ஆகோன்னு சொல்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே, கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதம் அப்படியே ஒவ்வொரு பிளானட்டாக மூவ் ஆக ஒரு 4-5 பிளானட்டோட கூட்டு சேர்க்கையாக இருக்கக்கூடிய ராகுவினோட அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இயங்க போகிறது அப்படின்ற நிதர்சனத்தை நம்ம இந்த தடவை புரிஞ்சு தான் ஆகணும். அதனால் எல்லாருக்குமே சூப்பராக இருக்குமா அப்படின்னா பார்ப்போம். இருக்கும், நம்பிக்கிறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. சொல்லும் போதே குளருது. என்ன ஆக போகுதுன்னு தெரில. பிப்ரவரி மாதம் யூஸ்வலி நான் ரொம்பலாம் அப்படியே பயமுறுத்தலாம் மாட்டேன். பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கவனமோடும் விழிப்போடும் இருக்க வேண்டிய மாதமாகத்தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அமைய காத்திருக்கிறது. சரி வாங்க பார்ப்போம். முதலையே எதுக்கு பயத்தெல்லாம் காட்டிக்கிட்டு பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஆல்மோஸ்ட் எப்பயும் போல் 12ஆம் வீட்டில் சனி அப்படியே ஜாலியாக ஜிம்கானாவாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் 5ஆம் வீட்டில் கேதுவும் சிம்ம வீட்டில், அதே மாதிரி 11ஆம் வீட்டில் கும்ப வீட்டில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. ஓகே, எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகனுடைய தைப்பூசத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் அப்படின்றது எனக்கு தெரிந்து எப்பா முருகா நீ காப்பாத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போதே தை 1ஆம் தேதி தைப்பூசத்தோடு முருகனுடைய எனர்ஜியோடு சந்திரன் பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். அப்படியே இந்த பக்கமாக பார்த்தோன்னா 3ஆம் தேதி உங்கள்கிட்டலாம் இருக்க மாட்டேன் பாய் அப்படி ராகு கூப்பிட்றார் அப்படின்ற மாதிரி புதன் அப்படியே போய் 11ஆம் வீட்டில் காலபுருஷனுடைய 11ஆம் வீடான கும்ப வீட்டுக்கு போகிறார். 6ஆம் தேதி நானும் வரேன் மச்சான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கிரனும் போகிறாரு. 13ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே சூரியன் மகர வீட்டில் இருந்து கும்ப வீட்டுக்கு தன்னுடைய பிரவேசத்தை தொடங்க போகிறார். ஆனாலும் நான் ஸ்ட்ராங்காக இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்ன மிஸ்டர் செவ்வாயும் 23ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்ப வீட்டுக்குள் செலுத்தப் போகிறார். கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை, அதுவும் ராகுவினுடைய பிடியில். உலகத்துக்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த பிப்ரவரி மாதம் ஏற்கனவே சொன்னேன், பிப்ரவரி மாதம் ரொம்ப கவனம்னு. 10ஆவதுக்கு இந்த குரு வேற கொஞ்சம் வக்கரமாகி உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் இந்த தடவை இனிதே மலர காத்திருக்கிறது. சரி வாங்க பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக மாத பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகிறது, என்னதாயா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா என்ன நடக்க போகுது ரொம்ப யோசிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராசிநாதன் கொஞ்சம் வலுக்குறைந்து வக்ரகதியில் இருக்கார். அது 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் வர வக்ரமாக இருக்கார். ரைட்டா தப்பா அப்படின்னா அது வக்கரமாயி 3ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணுவார். லைக் பார்க்கக்கூடிய பார்வையும் நம்மளுடைய 12ஆம் வீட்டுக்கு கொடுத்துட்ருக்காரு. 12ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை வேற. போகிற இடத்துலலாம் கொஞ்சம் தடை வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சில சினாரியோ நடந்துட்டுருக்கா. இப்போ தான் சனி நான் இருக்கேன்ல நீ மறந்துட்டியோ அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்குறாரோ. ஜென்மச்சனி தலைக்கு மேலே அமர்ந்து மீனராசிக்காரர்களே இப்போ தான் ஏய் நான் இருக்கேயா, உனக்கு 7.5 கொடுத்துட்ருக்கேன், உனக்கு புரியலையா, என்ன நீ பேசாமல் கெத்த காலத்துக்கு விட்டு நடந்துட்டுருக்க. ராசிநாதன் வேறு வக்கரமாக இருக்கிற இந்த ஒரு மாதம் எனக்கு தான்ற மாதிரி சனி கொஞ்சம் லைட்டாக தன்னுடைய லீலைகளை காட்ட ஆரம்பிக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது. இவ்வளோ இழுத்து சொல்லணுமா, என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. உங்களுக்கே தெரியும், நீங்கள் என்ன தான் என்ன கமெண்ட்டில் கழுவி ஊற்றினாலும் அதுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லா பிரச்சனையும் அந்த 9 பிளான் பண்ணுது. நான் சும்மா ரெப்ரசன்டேட்டிவாக உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். அதில் பிடிச்சதை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தருமி சொல்லுவான் பாருங்கள், பாட்டில் எவ்வளோ குற்றம் இருக்கோ அதுக்கு மைனஸ் பண்ணிட்டு மிச்ச காசை மட்டும் கொடுங்கன்ற மாதிரி எவ்வளோ ஒத்து போதோ அதை மட்டும் ஓகேன்னு போட்டுட்டு நம்மளுக்குள்ளே டீல் முடிச்சுக்கலாம். கமெண்ட்டில் கழுவி ஊற்றக்கூடாது. ஓகே, டீல் ஃபைன். மீனராசிக்காரங்களாம் நல்லவங்க அப்படி பண்ண மாட்டேங்க, எனக்கு தெரியும். அமைதியாக உட்காந்து என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஓகே மேடம் போட்டு போவீங்க, நல்ல பசங்க. ஸோ இந்த தடவை மீனராசி இப்போலாம் ஐஸ் வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நல்லா இல்லைப்பா உண்மையை சொன்னால் 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை
மீனராசிக்காரர்களுக்கு தூக்கமே இல்லாமல் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸில் இருப்பீங்க. நிறையா பேருக்கு அயல் நாடு போவதற்கான வாய்ப்புகள் வரும். வேறு ஊருக்கு போகலாம், வேறு நாட்டுக்கு போகலாம், ஒரு இடத்துக்கு போகலான்னு போயிட்டு இருந்த நிலமையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுமே இல்லையோன்ற மாதிரியான ஒரு சினாரியோ கிரியேட் ஆகும். ஆனால் ஒருவேளை உங்களுடைய ராகு பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வேறு ஊர், வேறு மாநிலம் போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு வேலை இருந்தால் இன்னொரு வேலையை விடுங்க சாமி, இல்லாட்டி வேலையில் விட்டுட்டு அப்புறம் சாப்பாடு கஷ்டப்படுற மாதிரி நிலைமை ஆகிடும். நான் இப்படிலாம் சொல்லவே மாட்டேன். இந்த தடவை கொஞ்சம் சூழல் அப்படி தான் இருக்குது. வேலை மீது ஒரு கடுப்பு வரும். ஏன்டா வேலைக்கு போகிறோன்ற மாதிரியே ஒரு சினாரியோ உருவாகும். ஏன்னா சனி கையை வைக்கக்கூடிய இடம் இந்த தடவை வேலை தான். ரொம்ப கவனமாக இருக்கணும். தலைக்கு மேலே சனி இருக்கும்போது கொஞ்சம் லேசினஸ் உருவாக்கி கொடுப்பாரு. எல்லாமே டிலே பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி அப்புறம் பார்த்து எப்போ பார்க்குறது? நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்களோன்ற மாதிரி தோண வைப்பார். நம்மளை சரி பண்ணிக்கன்ற தாட்டே வராது. ஆனால் பட் ஸ்டில் நிறைய போராட்டத்துக்கு பிறகு வாழ்க்கைக்கான ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி கிரியேட் ஆகும். தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பாக எடுத்துக்காது. நிறைய பேர் மேலே போட்டி போகாமல் எந்திரிக்கும், எழுப்பும். அது வேண்டாமே. மீனராசிக்காரர்கள்லாம் வராத விஷயம்தான். ஆனால் இந்த தடவை உங்களை வர வைப்பார் சனி. அது தேவையில்லாத ஒரு வன்மமாக மாறும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அண்ணன் தம்பி, ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு ராகுவோட சேர போகிறார் 23ஆம் தேதிக்கு மேலே. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் இருக்கக்கூடிய இடம் 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அப்போ இந்த உங்களுக்குள்ளே அங்காளி பங்காளி பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிட்டுருக்குன்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறையா லீலைகள்லாம் வெட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனம். பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அப்படியே ஈயடிச்சாங்க அப்படி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. அப்புறம் நீ என்ன, உன் திறமை என்ன, உன் தகுதி என்னன்ற மாதிரி 4 பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள் இந்த தடவை. ஏன்னா 12ஆம் இடத்துல இத்தனை இடம், 12ஆம் இடம்ன்றது அயன சயன போக மட்டும் இல்லை, சிறைவாசத்தை இண்டிகேட் பண்ணும். நியூ பிகினிங், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே 12ஆம் இடம் தான். ஸோ புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் மாட்டிக்கிறதுக்கான நேரத்தில் ராகு கொடுப்பார். ஒருவேளை ராகு உங்களோட சுய ஜாதகத்தில் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பயங்கரமான பணவரவை கொடுப்பார். அது வேறு விஷயம். நிறைய கொஞ்சம் அப்படியே தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி எது பண்ணாலும் ரைட்டு தான்ற மாதிரியான ஒரு சினாரியோக்குள்ளே கொண்டு போவார். என்ன வேணால் பண்ணுவோம், எனக்கு காசு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த உலக ரீதியான இச்சைகளுக்குள் ராகு உங்களை சிக்க வைப்பார். நான் இன்டெரக்டாக சொல்கிறேன், நீங்கள் டைரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் பேராசைப்பட வைப்பார். இந்த பேராசைப்பட்டு அதன் மூலமாக சில அசிங்க அவமானங்கள் எட்டி பார்த்துரும். இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு அதுக்கான ரிசல்ட் வராமல் நம்ம தவிப்போம். நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம், ஒரு 5 கோடி வீடு கட்டணும்னு. ஆனால் லோன் சாங்ஷன் ஆகிறதே 3 கோடியாக தான் இருக்கும். கேட்க நல்லா இருக்குல்ல? ஆமாம், எனக்கே நல்லா இருக்குது. எங்கே மேடம் 50 லட்சத்துக்கு வீடு கட்ட முடியும், நீங்கள் 5 கோடி போகிறீங்க அப்படின்றீங்களா? வந்துருச்சு, என்ன பண்ணுறது? சரி கட்டட்டும், நல்லா இருங்க. மீனராசிக்காரங்களுக்கு நிறைய மீனாட்சி கொடுக்கணும். ஓகே ஃபைன். அந்த மாதிரி ஏதாவது நினச்சிங்கன்னா இந்த சினாரியோட அது நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள். அப்பா மகன் உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மீனராசிக்காரங்க. இந்த தடவை சூரியன் வேற உட்காந்துருக்க போகிற ராகுவோட பிடியில். அப்பாவோட உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. அப்பாவுக்கு உங்களுக்கும் சில வாக்குவாதங்கள் எட்டி பார்க்கலாம். அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 பேருக்கு ஒட்டுக்கா இந்த தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும். ஸோ மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அப்பா பிள்ளையோட உறவில் தேவையில்லாமல் நீங்களாம் டென்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் செலவுகள் எட்டி தான் பார்க்கும். 2ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு 11ஆம் இடத்துல இருக்கிறது லாபத்தை கொடுப்பாரு, கொடுக்க மாட்டார், அதெல்லாம் கொடுப்பார். 23ஆம் தேதி வரைக்கும் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் பிரச்சனை ஒன்றும் பெருசாக இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு தப்பிச்சுக்கிட்டீங்க. பட் ஸ்டில் 3ஆம் வீட்டு அதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி, இதெல்லாம் காம்பினேஷன் ராகுவோட பிடியில். 3ஆம் இடம்ன்றது தைரிய விரிய விஜயஸ்தானத்தை அந்த ராகு என்ன பண்ணுவார், எது பண்ணாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரியான தைரியத்தை கொடுப்பார். குருட்டுத்தனமான தைரியம். கவனமாக இருக்கணும். இந்த 3ஆம் இடம் தான் காசிப்பு. புரிஞ்சிருச்சு இல்லை? நான் ரொம்ப நிஜமாவே காரகத்துவத்தோட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த 3ஆம் இடம் காசிப்பாக இருக்கும்போது அடுத்தவர்களை பற்றி காசிப் பேச வைப்பார். இல்லை அடுத்தவங்களை பற்றி உங்கள் வாயில காசிப்பை கேட்டுட்டு அவங்க போய் உங்களை மாட்டி விட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த பார்த்து அடிக்கிறது, பார்க்காம அடிக்கிறது, காப்பி அடிக்கிறதெல்லாம் இந்த 3ஆம் இடம் தான். இது ராகுவோட பிடியில் இருக்கும்போது அடுத்தவர்களை பார்த்து சில விஷயத்த பண்ணி அப்போ நம்மளே சூடு போட்டுக்குவோம். அவன் கார் வச்சுருக்கானா நானும் கார் வாங்குறேன், அவன் வீடு வச்சுருக்கானா நானும் வீடு வாங்குறேன், அவனை மாதிரி பண்ணுறேன், இவனை மாதிரி பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் பண்ணாட்டி கூட இருக்கிறவங்கள அவங்கள அப்படியே தூண்டி விட்டு அதை பண்ண வச்சுருவாங்க. அதனால் கூட இருக்கக்கூடிய ஆட்களிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்குது. யாருக்கு? மீனராசிக்காரர்களுக்கு. ஓகே. அதை தாண்டி இந்த 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. நிறைய பேர் ஃபாரின் ட்ராவலாக பண்ணிட்டு வருவீங்க இந்த தடவை. அதுவும் ராகுவோட சேர்ந்துருக்கா. நிறைய முஸ்லீம் கண்ட்ரிக்கெலாம் போயிட்டு வருவீங்க, இஸ்லாமிய கண்ட்ரிக்கு போயிட்டு வருவீங்க. குவைத்து போகிறது, மலேசியா போகிறது, சிங்கப்பூர் போகிறது, இந்த மாதிரிலாம் போய் சுற்றிட்டு வருவீங்க. அதற்கான அனுகூலம் ஆதாயம்லாம் கிடைக்க போகுது. அதற்கான விரயமும் சேர்ந்து நடக்க போகிறது. உங்களுடைய ராகு அது விரயமா ஆதாயமா என்பதை தீர்மானம் செய்ய போகிறார். ஓகே.
ஸோ இந்த தடவை 12ஆம் இடத்தில் இத்தனை கிரகம், இந்த பக்கம் கேந்திரம் ஏறிய ராசிநாதனுடைய வக்ரகதி, அதுக்கப்புறம் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியோட பொசிஷன், இந்த பக்கம் 11ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் மட்டும்தான் போனால் போதுன்னு உங்களை காப்பாற்றிட்டு இருக்காரு. மற்ற எல்லாம் ஓரளவுக்கு வியாபாரம் வருமானத்தில் எந்த தொய்வும் இருக்காதுங்க, அதில் பிரச்சனை இல்லை. பட் மற்ற எல்லா பிரச்சனையும் வரும். குடும்பத்தோட முடியல, வீட்டோட முடியல, எனக்கு முடியல, என் பிள்ளைக்கு முடியல, என் மாமனாருக்கு முடியல, மாமியாருக்கு எல்லா நிலையும் நடக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமனாருக்கு மருத்துவ செலவு வரும், நான் போன மாதம் சொன்னேன். அவருக்கு உடல்நிலை முடியாமல் போகணும். இந்த மாதம் அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். 3ஆம் இடத்து அதிபதி ராகுவோட சேர்ந்துருக்காரு, ரொம்ப கவனம். 3ஆம் இடம்லாம் மாமனாரை இண்டிகேட் பண்ண, சும்மா எப்போ பார்த்தாலும் முயற்சி நிறைய காரகத்துவம் இருக்குது. அப்போ இந்த 3ஆம் இடத்துல அது சுக்கிரனோட வீடு. அப்போ சுக்கிரனாலே பொண்டாட்டியோட அப்பா சூரியன் வரை வந்து சேர்ந்துருக்கான். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்டாட்டியோட அப்பாவுக்கு உடல்நிலையில் பிரச்சனை வரலாம். ஜாதி நீங்கள் சொல்கிறது எனக்கு இங்கே கேட்குது, ஆனால் என்ன பண்ணுறது, அப்படிலாம் விட முடியாது, ராகு பிடிச்சி வச்சுப்பான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, மருத்துவ செலவுகள் எட்டி பார்க்காம பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் போட்டி பொறாமை உங்களோட வராமல் பார்த்துக்கிட்டாலே மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மகத்துவமான மாதமாக அமைய காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி, படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க. நான் போன மாதம் சொன்னேன், நிறையா பேர் வந்து அம்மாவுக்கு பேர் வாங்கி கொடுப்பீங்க, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் ஜெயிப்பீங்க. ஏன்னா பொசிஷன் அப்படி இருந்தது. செவ்வாயோட சேர்ந்து இத்தனை கிரகத்துடைய அமைப்பு சூப்பராக இருந்து வலுவாக இருந்தது. இந்த தடவை படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ராகுவோட பிடியில் இருக்கிறனால கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா புதனும் சேர்ந்துருக்கா, குட்டிஸ் எல்லாம் புதன் தானா, கொஞ்சம் சளி தொந்தரவு, உடல் தொந்தரவுல கொஞ்சம் பிள்ளைங்களுடைய படிப்பு பாதிக்கப்படலாம். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு லவ் பிரேக்கப் ஆகலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால பரவாயில்ல. 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த கம்யூனிகேட் பண்ண இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷனில் ஏதாவது ஒரு இடர்பாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலை பார்க்குறீங்கன்னா யாரை பற்றியும் காசிப் பண்ணாதீங்க. உங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அடுத்தவங்களை போட்டு கிழிச்சு விட்ருவாங்க. அதனால் இதை விட்டு அதை விட்டு தவிர ஒவ்வொன்றா தாவிட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாத பண இழப்பு தான் வரும். கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள். வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலமாக தான் இருக்குது. ஒரு மாதம் கொஞ்சம் அப்படி தாங்க இருக்குது. அடுத்த மார்ச் மாதத்துக்கு குரு வக்ரநிவர்த்தி அடைந்த பிறகும் ஆல்மோஸ்ட் ஜூன் மாதத்துக்கு ஒரு வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மீனராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்துல போய் உச்ச குரு அமருவார். அது உங்களுக்கு 5ஆம் இடமாக மாறும். அப்போ அதுக்கு மேலெலாம் சொல்லவே வேணாம். இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் எட்டி பார்க்கும். கொஞ்சம் வந்து ஏக்கங்கள் எட்டி பார்க்கும். ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை, ஏன் நம்மளுக்கு இவன் எதுக்கு நம்மளுக்கு போட்டியாக வந்து இவனை எப்படி அழிக்கிறது, தேவையில்லாத அடுத்தவர்களை பற்றின சிந்தனையே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்தவர்களை பற்றி சிந்தனையில் அந்த 8ஆம் இடம் தான். இது 8ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகும்போது அது அப்படியே ஒரு மாதிரி நம்மளை அப்படியே சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அடுத்தவங்களை போய் சிந்திக்கிறத விட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்தாலே சூப்பராக இருப்போம். அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 60 வயது தாண்டி மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. த்ரோட்டு, இஎன்டி பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னியில் ஸ்டோன் வர்றது, யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வர்றது மாதிரி சந்திரன் தன் வேலையை செவ்வனே செய்வார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தசா புத்தி அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மீனராசியை இந்த தடவை வயிற்றில் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல தேவையில்லாத கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுறதுல மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா போதுமானது. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக உட்காந்துருக்காரு. அதனால் லாபமாக பேசுகிறேன்ற பேரில் நீங்களாவே உங்களுடைய லாபத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சனியோட வீட்டில் உட்காந்துருக்காரு, ரொம்ப கவனம். ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பேச்சில் கவனம், செயலில் நிதானம். தேவையில்லாத தாட் ப்ராசஸ் வரும்போதே முளையில கிள்ளி போட்டுருங்க. எதை பற்றியும் யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணாதீங்க. காசிப் பேச வேண்டிய சூழல் இருந்தால் அந்த இடத்த விட்டு ஒதுங்கிடுங்க, அவ்வளோதான். இந்த மாத எச்சரிக்கை அது மட்டும்தான். ஓகே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, மீனராசிக்காரர்கள் இந்த தடவை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வருமானம் வருவதற்கு முடியும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு செவ்வாய் ஓரையில் முருகனுக்கு ஒரு விளக்கு போடுங்க. இல்லை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வந்துடுங்க. அதுவே மீனராசிக்காரர்களுக்கு பண வருமானத்தில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். 23ஆம் தேதி வரைக்கும் பணம் வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. 23ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் ராகுவோட சேர்ந்து 12ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. ஸோ தேவையில்லாத ஒரு பணவிரயம் வராமல் இருக்கிறதுக்கு முருகன் வழிபாடு உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஷீல்டு மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களை போட்டு கொடுக்க ஆரம்பித்து விடும். ஓகே, அதை தாண்டியும் சப்த கன்னிகள் வழிபாடு இந்த மீனராசிக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடிய வழிபாடாக இருக்குது. எங்கேயாவது கோவிலில் சப்தக்கன்னிகள் இருக்காங்க, சப்தக்கன்னிகள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகிறது, அங்கே போய் மஞ்சப்பொடி போட்டு இல்லை மஞ்சள் கொடுத்து இந்த தடவை மஞ்சள் அபிஷேகத்துக்கு கொடுக்குறது, இல்லை மஞ்சப்பொடி போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரதெல்லாம் பண்ணிட்டு வர மீனராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத தடைகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிவர்த்தி ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு பித்ருக்களுக்கு சில விஷயங்கள் பண்ணுங்கள். காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது, இல்லை எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் காக்காலாம் வராதுன்னா புறாக்கு வைங்க, என்ன பிரச்சனை, ஏதோ ஒரு உயிரினம் சாப்பிடணும். இல்லை அதுவுமே வராதா, ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு வைங்க. இதில் பித்ருக்காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் தான். ஓகே, இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் மீனராசிக்காரர்கள் நிறைய பசுமாடு பார்ப்பீங்க. இந்த தடவை
நிறைய பசு பார்க்குறது, நிறைய மாட்டு வண்டி பார்க்குறது இதெல்லாம் கனெக்ட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம். ஸோ நிறைய பசுமாடு பார்ப்பீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே போகிற இடத்துல ஏதாவது ஒரு பசு உங்கள் கண்ணில் தெரியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னா அந்த பசு சாணி போடுற மாதிரி உங்கள் கண்ணில் தெரியும். கோவிலுக்கு போயிட்டு பசுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கான சினாரியோ அதுவாகவே உருவாகும். இல்லை நீங்களா போயிட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணுவீங்க. இல்லை பசு பேரை சொல்லி சில பேர் ஏமாற்றுவீங்க. ஏன்னா ராகு எல்லா வேலையும் பண்ணுவார். அதனால் கோதானம், அந்த தானம், இந்த தானம்னு சொல்லிட்டு அதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி உங்களை ஏதோ ஒரு கர்மிகளுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவார். அப்போ இந்த பசுவோடு இந்த தடவை கனெக்ட் ஆகுது. பசு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி பசு அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு அதுக்கப்புறம் அதை வெளியிடுகிறதோ அந்த மாதிரி கொஞ்சம் நிதானமாக யோசித்து சில விஷயத்த முடிவு பண்ணுங்கள். டக்குன்னு முடிவு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இந்த பசு பார்த்தல் என்பது பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய சமிக்கைகளாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.